ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வந்து முப்படை ட்ரைனிங் அகாடமி வரலாறுடைய ரிவிஷன் கிளாஸோடைய ரெண்டாவது பார்ட். ஓகேங்களா, ஆல்ரெடி பழங்கால இந்தியா பார்த்துருந்தோம். இப்போ இடைக்கால இந்தியா பார்க்கலாம். ஓகேங்களா, இடைக்கால இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மேஜராக இருக்கக்கூடியது டெல்லி சுல்தான், முகலாயர்கள், மராத்தியர்கள், விஜயநகரம் பாமினி, அப்புறம் லேட்டர் சோலாஸ், லேட்டர் பாண்டியாஸ் இருக்குது. நான் சின்னதாக ஒரு ஓவர்வியூவாக சொல்லிடுறேன். சரிங்களா, இப்போ போல போன வீடியோ பார்த்துருந்தீங்க, லைவ் கூட நான் கூட பார்த்துருந்தேன். ஓகேங்களா, எல்லாருமே அப்படி சொல்ல கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அதே மாதிரி சொல்லுங்கள். கேள்வி கேட்கக்கூடிய கேள்விக்கும் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா, கமெண்ட் அதான் லைவில் சேட் பண்ணுங்கள், அப்படி இல்லைனா கமெண்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ரைட், ஆரம்பிக்கலவா? ஃபர்ஸ்ட் டெல்லி சுல்தான். இப்போ இந்த பழங்காலம் முடியதோட ஆரம்பிக்கிறதுக்கு அதை உடனே ஆரம்பிக்கிறதுக்கு பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இடைக்கால இந்தியா. அப்போ இடைக்கால இந்தியா ஆரம்பிக்கிறது டெல்லி சுல்தான் ஆரம்பிக்காது. அதுக்கு முன்னாடியே பழங்காலத்தில் வந்து இந்தியாவை ஒரு 3 மன்னர்கள் அங்கங்கே ரூல் பண்ணாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து வங்காள பகுதியில் பாலர்கள், ராஷ்டிரகூடர்கள், பிரதிகாரர்கள், குஜார்ஸ், இந்த மாதிரி எல்லாருமே அங்கங்கே ரூல் பண்ணிருக்காங்க. அவங்களுக்குள்ள சண்டை போட்டே இருக்காங்க. இப்படி இந்தியாவில் ஒரு நிலையான ஒரு ஆட்சி இல்லாமல் அவங்களுக்குள்ளேயே சண்டை போட்டதுனால வெளியூரிலிருந்து, அதாவது வெளிநாடுகளிலிருந்து முஸ்லீம் மன்னர்கள் படையெடுத்து இந்தியாவை அட்டாக் பண்ணுறாங்க. அதன் மூலமாக இந்தியாவில் ஆட்சி புரியுறாங்க. அப்போ முஸ்லீம் படையெடுப்புன்னு ஒரு டாபிக் இருக்கும், உங்களுக்கு 7th புக்கில் இருக்கும். ஒரு 3 பேர் முஸ்லீம் மன்னர்கள் படையெடுத்து வந்தாங்க. யாரெல்லாம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஒன்று இந்தியாவுக்கு ஃபஸ்ட்டு முஸ்லீம் மன்னர் படையெடுத்து வந்தது யாருன்னா முகமது பின் காசிம். ஓகேங்களா, அவர் தான் வந்து 712 இந்தியாவின் மீது படையெடுத்து வருவார். அடுத்து முகமது கஜினி. ஓகேங்களா, இந்தியாவின் மீது 17 முறை படையெடுத்த மன்னர் யாருங்க கேட்பாங்க? முகமது கஜினி. ஓகேங்களா, அடுத்து முகமது கோரி. ஓகேங்களா, அவரும் மொத்தம் இந்தியாவின் மீது கடைசியாக படையெடுத்த ஒரு முஸ்லீம் மன்னர் சொல்லுவாங்க முகமது கோரி. அவர் தான் வந்து லட்சுமி உருவம் பொறித்த நாணயங்களை வெளியிட்டிருப்பார். யாரு? முகமது கோரி. லட்சுமி உருவம், அதாவது இந்தியாவுக்கு வந்து ஹிந்து கடவுளான லட்சுமியோடைய உருவம் பொறித்த நாணயத்தை வெளியிட்டிருப்பார் முகமது கோரி. அப்போ முகமது கோரி பார்க்குறாரு, இந்தியாவை தங்க முட்டையிடுற வாத்தா பார்க்குறாரு. அப்போ நமக்கான ஆலையே நம்ம என்ன செய்யலாம், நியமனம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய அடிமை, அதாவது அந்த காலத்தில் வந்து முஸ்லீம் மன்னர்கள் வந்து அடிமை விலைக்கு வாங்குவாங்க. நம்ம ஊரில் காய்கறி சந்தை இருக்கிற மாதிரி அங்கே அடிமை சந்தையே இருக்கும். சரிங்களா, அடிமையை விலைக்கு வாங்கி வச்சிருக்காரு. அந்த அடிமை தான் யார் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா குத்புதீன் ஐபக். அந்த அடிமை கிட்ட இந்தியாவை பொறுப்பை படிச்சுட்டு போறார். சரிங்களா, குத்புதீன் ஐபக் வாடா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு, நீ தான் இனிமேல் இந்தியா ஒழுங்காக பார்த்துக்கணும். ஒவ்வொரு 4 மாதத்துக்கு இருக்க நீ இங்கேருந்து வரி, வளம், செல்வம் எல்லாத்தையும் வசூல் பண்ணி நம்ம ஊருக்கு அனுப்பணும். ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு ஒப்படைச்சிட்டு போறாரு. போற வழியில முகமது கோரி முன்னாள் எதிரிகளால் கொல்லப்படுகிறார். யாரு? முகமது கோரி. முன்னாள் எதிரிகளால் முகமது கோரி கொல்லப்படுகிறார். இதை அறிந்து கொண்ட குத்புதீன் ஐபக் அந்த வருஷமே, முகமது கோரி கொல்லப்பட்ட அதே வருஷமே என்ன செய்றார்? யோசிச்சு பாரு, உங்ககிட்ட ஒருத்தன் 1 கோடி ரூபா கொடுக்குறான், அவன் அன்னைக்கு நைட்டே செத்து போயிட்டான். 1 கோடி எனக்கு சொந்தம், உனக்கு தான் சொந்தம், முடிஞ்சு போச்சு. ஓகே, அப்போ என்ன பண்றாரு அப்படி பார்த்தீங்கன்னா, அதே வருஷத்துல என்ன பண்றாரு? முகமது கோரி செத்ததுனால குத்புதீன் ஐபக் டெல்லி சுல்தான்ல அடிமை வம்சத்தை உருவாக்குறாங்க. ஓகேவா, டெல்லி சுல்தான் உருவாக்குனது அப்படின்னு கிடையாது. சரியா, இந்த மன்னர்கள் எல்லாரையும் ஆண்டதை நம்ம டெல்லி சுல்தான் படிக்கிறோம். அவங்களா சொல்லிக்கூடாத, சுல்தான் சொல்லிக்கிட்டாங்க. நம்ம தான் பேரை வச்ச டெல்லி சுல்தான். அவங்க ஒவ்வொரு மன்னரும் அடிமை வம்சம், கில்ஜி வம்சம் சொல்லிட்டு பேர் வச்சுக்கிட்டாங்க. அப்படி இவர் ஃபர்ஸ்ட் குத்புதீன் ஐபக் அடிமை வம்சத்தை தோற்றுவித்தார். மறக்கூடாது, 1206 1290 வரைக்கும் அடிமை வம்சம் ரூல் பண்ணியிருப்பாங்க. குத்புதீன் ஐபக் ரூல் பண்ணுறாரு. வந்த உடனே ரொம்ப குறுகிய காலம் ரூல் பண்ணுறாரு. ஒரு 4 வருஷம் ரூல் பண்ணுவார். 10 ரூபாய் இறந்து போயிடுவார். என்னெல்லாம் பண்ணார் அப்படி மட்டும்தான் முக்கியமான விஷயம் மட்டும் சொல்கிறேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படி பார்த்தீங்கன்னா, முஸ்லீம் சாயல் எங்கேயுமே இல்லை, அதனால் நம்ம என்ன பண்ணலாம் அப்படி பார்த்தீங்கன்னா, முஸ்லீம் சாயல் இருக்கிற மாதிரி ஒரு மசூதி கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு டெல்லியிலையும் அஜ்மீர்லையும் 2 மசூதியை கட்டுறாரு. டெல்லியில் கட்டப்பட்ட மசூதி பெயர் குவாது உல் இஸ்லாம். அஜ்மீரில் கட்டப்பட்ட மசூதி பெயர் அதே தின்கா ஜோப்ரா. ஓகேவா, 2 மசூதி பெயர் முக்கியம், எங்கெங்க முக்கியம். ஓகே, ரைட், முடிஞ்சது. அடுத்து அவர் கீழே இருந்த சூஃபி துறவி ஒருத்தர். ஓகே, யாரு? சூஃபி துறவியுடைய நினைவாக ஒரு தூண் கட்ட ஆரம்பிக்கிறார். நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். குதுமினார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தூணை கட்ட ஆரம்பிக்கிறாரு. கட்டி முடிக்கலை, தெளிவாக பார்த்து கட்டி முடிச்சது இவருக்கு பின்னாடி வந்து இவருடைய மருமகன் தான் கட்டி முடிப்பார். சரிங்களா, இவர் ஆரம்பித்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் ஆரம்பிச்சிருப்பார். நம்மளுடைய குத்புதீன் ஐபக் குதுமினாரை கட்ட ஆரம்பித்தார். ரைட், இப்போ கட்ட ஆரம்பிச்சார். ஓகே, முடிஞ்சு போச்சு. ஓகேங்களா, கட்டி முடிக்கிற முன்னாடி இறந்து போயிட்டார். அது வேறு விஷயம். இப்போ 3 விஷயம் கட்டிட கலையில். வேறு என்ன சார் பண்ணார்? தொடக்கத்தில் லாகூர் தான் தலைமையகமாக இருந்தது. இவர் தான் லாகூரிலிருந்து டெல்லிக்கு தலைமையகத்தை மாற்றம் செய்திருப்பார்.
முடிஞ்சு போச்சு. அடுத்த பாயிண்ட் ஓகேவா, 2 பாயிண்ட், 2 கட்டிடக்கலை தலைமையாக மாட்டியிருக்காரு. வேற என்ன சொன்னால் இவருடைய பட்டப்பெயர் ரொம்ப முக்கியம். ஓகேவா, கோட்டை மேலே ஏறி இருந்து செல்வங்களை வாரி வாரி வழங்குவார், அப்படி தூக்கி போடுவார். ஓகே, எஜமான அது பேர் என்ன, நம்ம ஏதோ ஒரு படத்தில் முத்து படத்தில் முத்துவோடைய கேரக்டர் அப்பா வந்து என்ன செய்வார், ஒரு எஜமானா இருப்பார்ல, எல்லாருக்கும் பொன் முடிகளை வழங்குவார்ல, அதே மாதிரி இவர் வந்து பல லட்சங்களை வாரி வாரி வழங்குறதுனால இவருடைய பட்டப்பெயர் லாக்ஸ் பாக்ஸா என்று அழைக்கப்படுகிறார். முடிஞ்சு போச்சா, ஒரு பட்டப்பெயர் இருக்கு. அடுத்து இவரை பொறுத்த வரைக்கும் இவரை பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான். ஓகேங்களா, இவர் வந்து இறுதி காலத்தில் போலோ என்ற விளையாட்டு, போலோ அப்படின்னா சௌஹான், குதிரை மேலே இருந்து ஹாக்கி விளையாடுற மாதிரி ஒரு கேம் இருக்கும். ஓகேங்களா, அந்த கேம் விளையாடும் பொழுது தவறி விழுந்து 1210ஆம் ஆண்டு குத்புதீன் ஐபக் இறந்து போயிருப்பார். ஓகேங்களா, குத்புதீன் ஐபக்கு பையன் இருப்பான். ஓகேங்களா, ஆனால் பையன் வந்து திறமையானவர் கிடையாது. அதாவது பையன் மீன்ஸ் தத்தெடுத்த பையன் தான். ஓகேங்களா, அவன் வந்து திறமையான பையன் இல்லாத ஒரே காரணத்தினால என்ன பண்ணிட்டாங்கன்னா பையனை கொன்னுட்டு அவருடைய மருமகன் ஆட்சிக்கு வந்துட்டார். அவர் தான் யாருன்னா இல்துமிஷ். ஓகேங்களா, அப்போ அடுத்து யார் ஆட்சிக்கு வராங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா பையன் ஆட்சி புரிவார், ஆனால் குறுகிய காலம் தான். அதுக்கடுத்து ஆட்சிக்கு வந்தது, நீண்ட காலம் ஆட்சி புரிந்தது இல்துமிஷ். ஓகேங்களா, 1210 ஆட்சி புரிய ஆரம்பிப்பார். ஓகே, இல்துமிஷ் ஒருத்தர் நிறைய பயன் கிடையாது, கம்மியாக தான் இருக்குது. இல்துமிஷ் தான் என்ன பண்ணுறாருன்னா தனக்கு கீழே ஒரு 40 பேரை கொண்ட குழுவை ஆரம்பிக்கிறாரு. சமய குருக்களான 40 பேரை கொண்ட குழு சஹல்கானி. ஓகே, 40 பேரை கொண்ட குழு என்னது, சஹல்கானி. அப்படி இல்லைன்னா இங்கிலீஷில் கிராப்ஸ் ஆஃப் 40 அப்படின்னு சொல்லுவாங்க. 40 குழு 2 பேர் இருக்கு, சஹல்கானி 40 என்ற குழுவை இவர் ஆரம்பிக்கிறார். ஒரு பாயிண்ட். அடுத்து இவரால் இந்தியாவுக்கு ஒரு பெரிய நன்மை. என்ன நன்மை அப்படின்னா மங்கோலியர்களில் ஒரு மன்னரை துரத்துக்கிட்டே வாரான் ஒருத்தன். ஓகேங்களா, ஒரு மன்னரை துரத்துக்கிட்டே வராரு. யார் அப்படின்னா மங்கோலிய மன்னர் சங்கீஸ்கான். அவரை கண்டு உலகமே அஞ்சும். ஏன்னா அவருடைய படையெடுப்பு வந்து கொடுமையாக இருக்குமாமா, அந்த அளவுக்கு இருக்கும். அதனால் அவர் இந்தியாவின் மீது படையெடுக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்தது. ஆனால் அதை சாதுரியமாக இல்துமிஷ் வந்து தவிச்சிருப்பார். எப்படி அப்படின்னா சங்கீஸ்கான் வந்து குவாரிஜிம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மன்னரை வந்து துரத்துக்கிட்டே வர்றாரு. அந்த மன்னர் நேராக வந்து இல்துமிஷ்ட அடைக்கலம் கேட்டார். இல்துமிஷ் அடைக்கலம் கொடுக்கல. யோசிச்சு பார்க்குறாரு, நம்ம அடைக்கலம் கொடுத்தா சங்கீஸ்கான் நம்மளை அட்டாக் பண்ணுவான், தேவையில்லாத பிரச்சனை அப்படி சொல்லிட்டு அடைக்கலம் கொடுக்க மறுத்ததால் இந்தியாவின் மீது சங்கீஸ்கான் படையெடுப்பு தவிர்க்கப்பட்டது. பெரிய விஷயம். ஓகேங்களா, ரைட். எனிவே சங்கீஸ்கான் படையெடுப்பு தவிர்க்கப்பட்டது இல்துமிஷுடைய சாதுரிய காரணத்தினால். அப்புறம் முதலாக அரேபிய நாணயங்களை வெளியிட்டிருப்பார் இல்துமிஷ். ஓகேங்களா, மேற்படி பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் இல்துமிஷ் பற்றி. ஓகேங்களா, அப்புறம் வந்து இல்துமிஷ்க்கு அப்புறம் இல்துமிஷ்க்கு நிறைய பசங்க இருக்காங்க. ஆனாலும் எல்லா பசங்களும் மன்னராக தகுதி இல்லாதனால ஒரே ஒரு பெண் குழந்தையான ரஷ்யா சுல்தான் பேகம். ஓகே, இல்துமிஷ் சொல்ல மறந்துட்டேன். இல்துமிஷ் தான் அவருடைய மாமனார் குதுமினாரை கெட்ட ஆரம்பித்தார்ல, அந்த குதுமினாரை கெட்டி முடித்தது யார் அப்படின்னு கேட்பாங்க. கெட்டி முடித்தது யார் அப்படின்னு கேட்டால் இல்துமிஷ் அவர் தான் கெட்டி முடித்தார். ஓகேங்களா, ஞாபகம் வச்சுக்கணும், அது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். அடுத்ததாக ரஷ்யா சுல்தான் பேகம், அதுதான் வந்து இந்தியா நாட்டுடைய முதல் பெண் அரசி. டெல்லி சுல்தான் ஒரே பெண் அரசி அவங்க தான். ஓகேங்களா, அவங்க கொஞ்சம் நேரம் ரூல் பண்ணியிருப்பாங்க. அவங்க ரூல் பண்ண டைமில் ஏகப்பட்ட பிரச்சனைகள். இந்த சகர்கானி 40 பேர் கொண்ட குழு வந்து நிறைய பிரச்சனை பண்ணுறாங்க. பிரச்சனை தாண்டி கொஞ்சம் ரூல் பண்ணுறாங்க, அப்புறம் மரணம் அடைந்துடுறாங்க. அடுத்ததாக ஆட்சி புரிகிறது. ரொம்ப காலத்துக்கு அப்புறம் கொஞ்சம் கலகம் சண்டையாக நடந்துக்கிட்டே இருக்கும். அப்புறம் ஆட்சி புரிந்தது. அந்த 40 பேர் கொண்ட குழுவிலிருந்தே ஒருத்தர் மன்னராகிறாரு. அவர் தான் பால்பன். ஓகேங்களா, பால்பன் மன்னராகிறாரு. அடிமை வம்சத்தில் பெயர் சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய கடைசி மன்னர் அவர் தான். ஓகேங்களா, பால்பன். அப்புறம் வந்து ரூல் பண்ணுறாரு. அப்போ வந்த உடனே அவருடைய முதல் கையெழுத்து அந்த சகர்கானி 40 பேர் கொண்ட குழுவை ஒழிச்சு கட்டுறார். அதுலேருந்து உருவாகிருக்காருல, மற்றவங்களுக்குலாம் பொறாம வந்துடும் சொல்லிட்டு சகர்கானி அப்படிங்கிற ஒரு 40 பேரை கொண்ட குழுவை ஒழித்து கட்டினார். யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்மளுடைய பால்பன். ஓகேங்களா, பால்பனுடைய காலம் வந்து ரத்தமும் கலகமும் ஏற்பட்ட காலம். ஏகப்பட்ட சண்டைகள், ஏகப்பட்ட பேர் இவருடைய காலத்தில் கலகத்தில் ஈடுபட்டிருப்பாங்க பால்பனுடைய காலத்தில். ஓகேங்களா, அப்புறம் பால்பன் வந்து பார்த்தீங்கன்னா அதான் இதெல்லாம் ஒரு பாயிண்ட். அடுத்து பால்பன் அவ்வளோதான், பால்பன் முடிஞ்சது. பால்பனுக்கு அப்புறம் அப்படி முடிஞ்சதுக்கப்புறம் சின்ன சின்ன கைமூர்ஸ் கைகு பாத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2-3 மன்னர்கள் ரூல் பண்ணுவாங்க. அதோட அடிமை வம்சம் முடிஞ்சிடும். ஓகே, அடிமை வம்சத்துக்கு பெயர் சொல்லக்கூடிய மன்னர் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேர் தான். ஒன்று இல்துமிஷ், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய குத்புதீன் ஐபக். ஓகே, அடிமை வம்சம் முடிஞ்சிடும். அடிமை வம்சம் முடிஞ்சதுக்கு அப்புறம் யார் வராங்க, இன்னொரு பாயிண்ட் சொல்ல மறந்துட்டேன். அடிமை வம்சத்துடைய வேறு பெயர்கள் கேட்பாங்க. அடிமை வம்சத்துக்கு 2 வேறு பெயர்கள் இருக்குது. ஒன்று மாம்லுக் வம்சம், இன்னொன்று இல்பாரி வம்சம். ஓகேங்களா, ரைட். அடுத்து அடிமை வம்சம் முடிஞ்சதுக்கப்புறம் அடிமை வம்சத்துடைய கடைசி மன்னரான சின்ன குழந்தையாக இருப்பாங்க. அந்த குழந்தைய கொன்னுட்டு ஒரு 70 வயசு தாத்தா
ஒரு படைத்தளபதி மன்னராகிறாரு. அவர் தான் வந்து ஜலாலுதீன் கில்ஜி. அவர் தான் அடுத்த வம்சத்தை உருவாக்கிறாரு. அதுதான் கில்ஜி வம்சம். 1290ஆம் ஆண்டு உருவாக்குறாங்க. ஓகேங்களா? கில்ஜி வம்சம் உருவாக்கியவர் ஜலாலுதீன் கில்ஜி. அந்த ஜலாலுதீன் கில்ஜி வயசானவர். ஓகேங்களா? மன்னர் ஆனதுக்கப்புறம் அப்பா வந்துடுச்சு, மன்னர் பதவி வந்துடுச்சு சொல்லிட்டு எல்லா பெண் குழந்தைகளையும் கல்யாணம் பண்ணி கொடுக்குறாரு. கல்யாணம் பண்ணி குடிச்சிட்டு ஒரு தன்னுடைய சிறந்த மருமகனான ஒருத்தனை தேர்ந்தெடுக்கிறாரு. அதுதான் அலி கௌரவ். அந்த அலி கௌரவ் கூப்பிட்டு, மருமகனே நமக்கு ரொம்ப காலமாக ஒருத்தன் வந்து தொந்தரவு பண்ணிட்டே இருக்கான். இந்த தேவகிரி மன்னர் வந்து ரொம்ப காலம் தொந்தரவு பண்ணிட்டே இருக்கான். அவனை போயிட்டு படையெடுத்து அவனை வந்து அடிமைப்படுத்தி கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மருமகன் அனுப்புகிறாரு. மருமகன் ஆக சிறந்த படைத்தளபதி. ஓகேவா? ஆக சிறந்த படைத்தளபதி போறாரு. தேவகிரியில் இருந்த ராமச்சந்திர யாதவ மன்னரை வெற்றி கொண்டு திருப்பி வராரு. மிகப்பெரிய வெற்றி. ஓகேவா? வரவேற்கிறார். மாமனர் வந்து மருமகன் வரவேற்கிறார். வாங்க மருமகனே அப்படின்னு சொல்லிட்டு ரெட் கார்பெட் அடிச்சு வரவேற்கிறாரு. மருமகனே கட்டி பிடிக்கும் போது அவரும் மாமன் கட்டி பிடிக்கும் போது சதக்குன்னு ஒரு குத்துறாரு. அன்னைக்கே மாமனார் காலி. மாமனார் தலையை வெட்டிட்டு சுற்றி கோட்டைக்குள்ளே கொண்டு போறாரு. அரியணையில் உட்கார்றாரு. அந்த செகண்ட்ல இருந்து அவர் மன்னர் ஆயிட்டாரு. முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் தன்னுடைய பேரை மாத்திராரு. அவர் தான் மாபெரும் மன்னர். ஏகப்பட்ட படைகளை வீழ்த்தியவர். இந்தியாவில் முக்கால்வாசி பகுதிகளை கைப்பற்றியவர். ஒரு கொடூரத்தனமான ஒரு மன்னராக இருக்கக்கூடியது அலாவுதீன் கில்ஜி. ஓகேங்களா? முடிஞ்சு போச்சு. அவர் தான் அலாவுதீன் கில்ஜி. அடுத்து 1296ஆம் ஆண்டு மன்னர் ஆவார். ஓகே. அலாவுதீன் கில்ஜி மன்னர் ஆன உடனே அவருடைய எய்மே வந்து ஏகப்பட்ட பகுதியை கைப்பற்றணும். அப்படி கைப்பற்றுறதுக்கு என்னதான் செய்யணும் யோசிக்கிறாரு. படையை வலிமைப்படுத்துறாரு. ஓகேங்களா? மக்களை சந்தோஷம் வச்சுக்க என்னதான் செய்யணும், எல்லா விஷயம் நல்லா அட்மினிஸ்ட்ரேட் பண்ணுறாரு. அவர் அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு அவரை மாதிரி யாருமே கிடையாது. சூப்பராக அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணுவார். சரிங்களா? படையும் நல்லா கட்டுக்கோப்பாக வச்சிருந்தார். அப்படியே படையெடுக்கிறார். அவருடைய படையெடுப்பிலே புகழ் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? குஜராத் மீது படையெடுப்பு, மத்திய இந்தியா மீது படையெடுப்பு, வாராங்கல் பகுதியின் மீது படையெடுப்பு. ஒவ்வொரு பகுதியிலும் யார் மன்னராக இருந்தாங்க பார்த்து வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சித்தூர் பகுதியில் மன்னர் எடுக்கும்போது தான் நம்ம ஃபேமஸான ஒரு கதை இருக்குது, பத்மாவதி கதை. நம்ம கிளாஸ் நிறைய பேசியிருப்போம். சித்தூர் மீது படையெடுக்கும்போது ராய் ரத்தன் சிங் அவங்க கூட சண்டை போட்டு சித்தூர் பகுதியை கைப்பற்றி பத்மாவதி அடையலாம் அப்படின்னு நினைப்பாரு. அடைய முடியலை. ஓகேவா? அதே மாதிரி இங்கே வாராங்கல், அப்புறம் வந்து துவார சமுத்திரா, கடைசியாக மாலிக் கஃபூர். யார்? அலாவுதீன் கில்ஜியோடைய படைத்தளபதி மாலிக் கஃபூர். அவர் எங்கே வரைக்கும் வந்திருப்பார் அப்படி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மதுரை வரைக்கும் வந்திருப்பார். 1210ஆம் ஆண்டு 11ஆம் ஆண்டு வரும். மதுரை வரைக்கும் எங்கே வந்திருப்பார்? மாலிக் கஃபூர் வந்திருப்பார். மதுரையில் இருந்த பாண்டிய அண்ணன் தம்பி சுந்தரபாண்டியன், வீரபாண்டியன், அவங்க 2 பேரும் சண்டை போட்டனால ஒருத்தருக்கு ஆதரவாக பேசி மொத்தமாக மதுரையை ஃபுல்லாக கைப்பற்றி மதுரையில் தன்னுடைய படைத்தளபதியை, அதாவது யார், மாலிக் கஃபூர் கீழே இருந்த ஒரு மன்னர்கிட்ட மதுரையை ஒப்படைச்சிட்டு இவர் போயிடுவார். மதுரையில் தமிழ்நாட்டின் முதல் முறையாக முஸ்லீம் ஆட்சி நிறுவப்பட்டது. ராமேஸ்வரம் வரைக்கும் போயிட்டு வருவார். அதான் மாலிக் கஃபூர். ஓகே, யோசிச்சு பாருங்கள். அலாவுதீனுடைய கில்ஜியுடைய படை வலிமை வந்து முக்கால்வாசி இந்தியாவை கைப்பற்ற வந்து உதவியது. அது அப்போ தான் வந்து மிகப்பெரிய எக்ஸ்பேன்ஷனாக இருக்கும் அலாவுதீன் கில்ஜி டைமில் தான். ஓகே. அப்புறம் அலாவுதீன் கில்ஜி வந்து பார்த்திங்கன்னா குதிரைகளுக்கு சூடு போடும் முறையை வந்து அறிமுகப்படுத்துவார். ஓகேதா? இராணுவ வீரர்களை தரம் பிரிப்பார். சந்தை கட்டுப்படுத்தும் துறையை கொண்டு வருவார். ஓகேதா? மார்க்கெட் சூப்பராக வந்து சந்தையை வந்து கட்டுப்படுத்தி வச்சிருப்பார். டேக்ஸை தான் அருமையாக போடுவார். ஃபுல்லாக வரி வசூலிக்க மாட்டார். பாதி வரி வந்து பணமாக, பாதி வரி பொருளாகவும் வச்சிருப்பார். சூப்பராக ரூல் பண்ணுவார்ப்பா. ஆக சிறந்த ஒரு மன்னராக இருப்பார். ரைட், எனிவே நல்ல மன்னர் அலாவுதீன் கில்ஜி. அடுத்து அலாவுதீன் கில்ஜி முடிஞ்சது. அடுத்து அலாவுதீன் கில்ஜி முடிஞ்சதுக்கப்புறம் வந்து அலாவுதீன் கில்ஜி வம்சத்தில் ஒரு 4 வருஷம் சண்டை போட்டே இருப்பானது. அவன் இவன் அலாவுதீன் கில்ஜி பையன் அப்படி இப்படின்னு சண்டை போட்டு கடைசி மாலிக் கஃபூர் ரூல் பண்ணுவார். எல்லாம் சண்டை போட்டு முடிஞ்சு போச்சு. கடைசி என்ன வம்சம் முடிஞ்சு போயிடும் அப்படின்னா கில்ஜி வம்சம் முடிஞ்சு போயிடும். அடுத்த வம்சம் உருவாகுது துக்ளக் வம்சம். ஓகேங்களா? துக்ளக் வம்சம் 1320 1414 வரைக்கும் துக்ளக் வம்சம் ரூல் பண்ணுவாங்க. ஒரு நல்ல முறையில் ரொம்ப நாள் ரூல் பண்ணுவாங்க. ஓகேங்களா? துக்ளக் வம்சம். சரி, ரைட். இப்போ துக்ளக் வம்சத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா துக்ளக் வம்சத்தில் ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து கியாசுதீன் துக்ளக். அவர் தான் தோற்றுவிப்பார். ஆனால் அவரை பற்றி நிறைய பாயிண்ட் இல்லை. அடுத்து இருக்கக்கூடியது மாபெரும் மன்னர் ஆர்சிபி மன்னர் அப்படின்னு கிளாஸ் நடத்தும் போது சொல்லியிருப்பேன். ஓகேவா? ஏங்கிறது எல்லாருக்கும் தெரியும். வீடியோ பார்க்குறவங்க ஆர்சிபி அப்படின்னா என்னது? ஒரு கிரிக்கெட் ஒரு டீம். ஓகே, ஐபிஎல்ல ஏன் சொல்கிறேன்னு சொல்கிறேன் புரியும். ஓகேங்களா? இவர் தான் வந்து முகமது பின் துக்ளக். சரிங்களா? அவரை பற்றி நிறைய பாயிண்ட் வரும். என்ன பாயிண்ட் அப்படின்னா ஒரு 3 விஷயம் எடுப்பார். 3 முன்னெடுப்புகள் எடுப்பார். ஆக சிறந்த முன்னெடுப்பு, அறிவாளியான முன்னெடுப்பு, யாருமே அந்த காலங்களில் செய்யாத முன்னெடுப்பு. ஆனால் அந்த 3 முன்னெடுப்புகளும் தோல்வி இது பெற்றிருக்கும். ஃபஸ்ட் என்ன செய்கிறாரு? எப்பா எல்லாரும் டெல்லியிலேயே வந்து குவிஞ்சனால டெல்லி நெருக்கடியான நகரம் ஆயிடுச்சு. நார்த் இந்தியா பக்கத்தில் இருக்கிறனால ஈஸியாக பக்கத்து நாட்டுக்காரர்கள் டெல்லியை அட்டாக் பண்ணிடுறாங்க. அதனால் வடிவேலு சொன்ன மாதிரி தமிழ்நாடு தூக்கி டெல்லி பக்கத்தில் வச்சுட்டு சொன்னாரா, அதே மாதிரி இவர் என்ன பண்ணார் அப்படின்னா டெல்லியோடைய தலைநகரம் டெல்லியை மாற்றிடலாம்னு சொல்லிட்டு டெல்லியிலிருந்து தேவகிரிக்கு தலைநகரத்தை மாற்றினார். தேவகிரிக்கு இன்னொரு பெயர் கொடுக்குறாரு. அந்த பெயர் தான் தௌலதாபாத். வரக்கூடாது. சரிங்களா? தேவகிரிக்கு மாற்றினார் சொன்னாலும் சரிதான், தௌலதாபாத்துக்கு மாற்றினார் சொன்னாலும் சரிதான். ஓகே.
தலைநகராக மாற்றுறாரு. ஆனால் மக்களை கட்டாயப்படுத்திட்டாரு. அது தப்பான முடிவாயிடுச்சு. தப்பை உணர்ந்துட்டு மீண்டும் தலைநகரத்தை தௌலதாபாத்லேருந்து டெல்லிக்கே மாற்றுறாரு. இதுக்கு அரிசி மூட்டை எங்கே இருக்கலாம், குடோன்லேயே இருந்திருக்கலாம். அந்த காமெடி தான். ஓகேங்களா, நல்ல முடிவெடுத்தார். ஆனால் மக்களை கட்டுப்படுத்தி அது தோல்வியில் விட்டுறது, தோல்வியை ஒப்புக்கொண்டு திருப்பி மாற்றுறாரு. மிகப்பெரிய அடி வாங்கிட்டார். ஓகேவா, ரைட், அடி வாங்கிட்டார். ஐயோ பாவம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து யோசிக்கிறார். ஒரு மூளை வந்து ஆக்டிவாக இருந்துக்கிட்டே இருக்குது. ஏதாவது யோசிடான்னு சொல்லிட்டு யோசிச்சிட்டே இருக்கும் போது. ஆனால் அடுத்து ஒரு முன்னெடுப்பு யோசிக்கிறாரு. என்ன அப்படின்னா, அந்த காலங்களில் இவருடைய ஆட்சி காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்தியா உலகத்திலேயே செம்பு உலோகத்திற்கு மிகப்பெரிய தட்டுப்பாடு. நம்ம ஊரில் அந்த காலத்தில் செம்பு நாணயம் தான் அதிகமாக, என்னதான் வெள்ளி நாணயம், தங்க நாணயம், பித்தளை நாணயம் இருந்தாலும் செம்பு நாணயம் தான் புழக்கத்தில் அதிகமாக இருக்கும். எல்லா வணிகர்களும் பயன்படுத்துகிறாங்க. செம்பு நாணயம் மிகப்பெரிய தட்டுப்பாடு. அதனால் இவர் என்ன பண்ணார்னா, அடையாள நாணயம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் கொண்டு வந்தார். அதாவது அந்த செம்பு நாணயத்தில் ஏதாவது ஒரு சில முத்திரைகள் ஏதாவது ஒரு மொழியில் எழுதுனா அதோடைய மதிப்பு வந்து அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ ரூபா நோட்டு கொடுக்குறோம்னா அதே மாதிரி ஒரு கான்செப்டை கொண்டு வந்தார். அதுக்கு பிறகு தான் டோக்கன் கரன்சி, அடையாள நாணயம் கொண்டு வந்தார். ஆனால் என்ன ஆகிப்போச்சு அப்படின்னா, எல்லாரும் அவன் வீட்டிலேயே அந்த நாணயத்தை அச்சடிக்க ஆரம்பிச்சிட்டான். போச்சா, முடிஞ்சு போச்சா? அப்போ யோசிப்பார், வீட்டில் ரூபா நோட்டு அச்சடிச்சா என்ன ஆகும், திவாலாயிரும். அதே மாதிரி திவாலானது. அப்புறம் நம்ம மோடி அவர்கள் பண்ண மாதிரி இவர் என்ன பண்ணார், டிமாண்ட் எல்லாரும் அந்த ரூபாயை கொடுத்துருக்கப்பா, அந்த செம்பு நாணயத்தை ஏன்ட்ட கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி கேட்டார். உண்மையான நாணயம், போலி நாணயம் எல்லாமே வந்து அவர் குடோனில் குவிஞ்சது. முடிஞ்சு போச்சு, கஜானா காரி. ஓகே, சூப்பர் முடிவு எடுத்தார். டோக்கன் கரன்சி வந்து எங்கேயுமே யோசிக்காத கான்செப்ட் இவர் யோசிச்சு இறக்குனார். தோல்வி. ஓகே, அடுத்து இன்னொரு விஷயம் கொண்டு வரார். என்ன சார் விஷயம் அப்படின்னா, இப்போ எல்லாமே கஜனா காலி ஆகிட்ட என்ன பண்ணணும், வரி தான் போடணும். அப்போ எந்த பகுதியில் வரி போட்டால் வந்து மக்கள் வந்து கஷ்டப்பட மாட்டாங்களோ அந்த பகுதியில் யோசித்து போடணும். அப்போ யோசிக்கிறாரு. இப்போ எப்போ இருந்தாலும் வேலை செய்துப்பார். எந்த பகுதி நம்ம ஊரில் செல்வ செழிப்பான பகுதி, ஓகேவா, கங்கை யமுனா பகுதி தான், தோவா பகுதி சொல்லுவாங்க. இப்போ அங்கே எவ்வளோ வரி போட்டாலும் கட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் யோசிச்சிருந்தார். கட்டுவாங்க தான், உண்மையை நல்லா விவசாயம் பண்ணுவாங்க அந்த காலத்தில் அந்த சைடு. ஓகேங்களா, அப்போ அங்கே கூடுதல் வரி போட்டார். இவர் போட்ட நேரமா இதாட்டி என்ன நேரம் தெரியாது. அவர் போட்ட நேரம் பார்த்து மழை பெய்யாமல் போச்சு, நதி ஓடாமல் போச்சு, விவசாயம் யாருமே பண்ணலை. இது தெரியாமல் விவசாயம் வரி வசூல் பண்ண கட்டாயப்படுத்துகிறாரு. இதனால் மக்கள் கோபமுற்ற மக்கள் கழகத்தில் ஈடுபட்டாங்க. முகமது பின் துக்ளக் ஒரு 2-3 வருஷம் எங்கள் ராஜஸ்தானில் அடைக்கலமாக இருந்திருப்பார். நாட்டு மன்னர் கோட்டையில் இல்லாமல் இருந்தால் என்ன ஆகும், படிப்படியாக ஒவ்வொரு ராஜ்யமாக அவுந்து போகும். அப்படி தான் போனது. மதுரை சுல்தான் தனியாக பிரிஞ்சு போனது, விஜயநகரம் தனியாக பிரிஞ்சு போனது, பாமினி தனியாக பிரிஞ்சு போனது. இந்த காலகட்டத்தில் தான் முகமது பின் துக்ளக் காலகட்டத்தில் தான். ஓகேவா, இப்படி பண்ணார். ஓகே, பாருங்கள், அப்புறம் எடுத்த 3 முன்னெடுப்புகளும் தோல்வி. இப்போ தெரியுதா ஏன் ஆர்சிபி ஃபேன் சொன்னேன்னு தெரியும் உங்களுக்கு. ஏன்னா ஆர்சிபி ஃபேனில் விராட் கோலி இருப்பாங்க, அப்புறம் வந்து ஏபிடி வில்லியர்ஸ் இருப்பாங்க ஒரு காலத்தில். ஓகேவா, மேக்ஸ்வெல் இருப்பாங்க, அடின்னு போராப்பாங்க. ஒரு காலத்தில் கிறிஸ் கெயில் கூட இருந்தான்ப்பா. ஓகேவா, இங்கே 6 அடிச்சா அடுத்த கிரவுண்டுக்கே போகும். ஓகேவா, அந்த அளவுக்கு 6 கூட அடிப்பான். என்ன பெரிய பெரிய பேட்ஸ்மேன் இருந்தாலும் என்னதான் கடைசி தோல்வி தான் வந்து முடியுது. ஓகே, கப் அடிக்க முடியாது. அதே தான் இங்கே என்னதான் மூலசாரி திறமைசாரி எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் அவரால் ஒரு நல்ல முன்னெடுப்பு வெற்றி அடைய முடியவில்லை. அதனால தான் ஆர்சிபி ஃபேன் சொல்லிட்டு ஒரு உதாரணமாக சொல்கிறேன். ஆர்சிபி ஃபேன் கோச் விடாதீங்க, சரிங்களா? ரைட், இப்போ துக்ளக் வம்சம் முடிஞ்சது. அப்புறம் தான் இன்னொரு துக்ளக் முக்கியமான மன்னர் யாருன்னா ஃபெரோஸ் ஷா துக்ளக். ஓகேங்களா, இவர் வந்து ரொம்ப கருணை உள்ளம் கொண்ட மன்னர் அப்படிங்கிற அளவுக்கு சொல்லலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய கேபிட்டல் பனிஷ்மெண்ட் வந்து தவிர்த்திருப்பார். ஆனால் ஃபெரோஸ் ஷா துக்ளக் வந்து இன்னொரு தப்பு பண்ணியிருப்பார். என்ன அப்படின்னா, ஜெசியா வரி என்று அழைக்கப்படக்கூடிய தலைவரி, அதாவது முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு விதிக்கக்கூடிய ஜெசியா வரியை மீண்டும் விதித்தவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா யார் தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃபெரோஸ் ஷா துக்ளக். சரிங்களா, ரைட், இது ஒரு பாயிண்ட்டு. அப்புறம் வந்து ஃபெரோஸ் ஷா துக்ளக் வந்து என்ன கொண்டு வந்திருப்பார் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அது பேர் என்ன, நம்மளுடைய எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ், அதாவது வேலை வாய்ப்பு அலுவலகத்தை கொண்டு வந்திருப்பார். யார் அப்படின்னா ஃபெரோஸ் ஷா துக்ளக். இது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு, ஃபெரோஸ் ஷா துக்ளக். அடுத்ததாக பார்த்துக்கிட்டிங்கன்னா துக்ளக் வம்சம் முடிஞ்சது. அடுத்து பார்த்தீங்கன்னா சையது வம்சம், லோடி வம்சம். ரொம்ப சின்ன வம்சம் தான் சையது வம்சம். ஓகேங்களா, சையது வம்சம் 1414 1451 வரைக்கும் ரூல் பண்ணியிருப்பாங்க. சிறிய வம்சம் சையது வம்சம். அடுத்ததாக லோடி வம்சம் வந்துடும். லோடி வம்சத்தை பார்த்தீங்கன்னா கடைசி மன்னர் மட்டும் ரொம்ப முக்கியமானதான் சிக்கந்தர் லோடி சொல்லலாம். சிக்கந்தர் லோடி ஆக்ரா நகரத்தை தலைநகரமாக அறிவிச்சிருப்பார், சிக்கந்தர் லோடி. ஓகேங்களா, அப்புறம் வந்து லாஸ்ட் லோடியாக இருக்கக்கூடியது இப்ராஹிம் லோடி. அவர் தான் கடைசி டெல்லி சுல்தான் மன்னர். டெல்லி சுல்தான் மன்னரும் சரி, லோடி வம்ச கடைசி மன்னர் சரி. இவர் தான் பாபரால் தோற்கடிக்கப்பட்டனால பாபர் முகலாய வம்சத்தை உருவாக்குறாரு 1526. முடிஞ்சு போச்சா? அப்போ 1206 1526 வரைக்கும் டெல்லி சுல்தான் ஆட்சி முடிஞ்சது. நம்மளும் சொல்லி முடிச்சிட்டோம். ஓகேங்களா, இப்போ டெல்லி சுல்தான்லேருந்து ஒரு 3 கொஸ்டின் கேட்குறேன், டக்கு கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா, ஃபஸ்ட்டு அடிமை வம்சத்தோடைய வேறு பெயர் என்ன கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா, அடிமை வம்சத்துக்கு 2 வேறு பேர் சொல்லியிருப்பேன், வேறு பெயர் என்ன கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, எந்த மன்னர் லட்சுமி உருவம் பொறித்த நாணயங்களை வெளியிட்டார் கமெண்ட் பண்ணுங்கள். 2 கொஸ்டின். அடுத்து 3வது கொஸ்டின்,
மூணாவது கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லலாம், சயது வம்சத்துடைய காலம் என்ன, கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா. சொன்னது இருந்தால் கேட்டிருக்கேன் சரிங்களா. 3 கொஸ்டின் கமெண்ட் பண்ணுது. நம்ம அடுத்த டாபிக் போகலாம். அடுத்த டாபிக் ஆக்சுவலாக சீக்வன்ஸாக படிக்கணும்னா க்ரோனாலஜிக்கல் ஆர்டர் தான் விஜயநகர பாமணி தான் படிக்கணும். ஏன்னா 1336 இது 1347 வந்து உருவாயிருக்கும். நான் ஃபஸ்ட்டு முகலாயரை முடிச்சிடுறேன், பெரிய டாபிக் அதை முடிச்சுட்டு நம்ம லாஸ்ட்டாக அதை போய் சின்ன சின்ன டாபிக் தானே இதெல்லாம் ரைட். இப்போ முகலாயர்கள் அப்படின்னு பொறுத்த வரைக்கும் முகலாயர்கள் உருவாக்குனது ஒருத்தர் தான். மொத்தம் 6 மன்னர்கள் இருப்பாங்க. அவங்களுக்கு ஷார்ட்கட்டு நான் இதுதான் சொல்லிக் கொடுப்பேன். என்ன அப்படின்னா பாட்ஷா அப்படின்னு சொல்லலாம். ஓகே, 6 மன்னர்கள்: பாபர், ஹுமாயூன், அக்பர், ஜஹாங்கீர், ஷாஜகான், அவுரங்கசீப். மொத்தம் 6 மன்னர்கள். 1526 1707 வரைக்கும் முகலாய வம்சம் இருக்கும். பிற்கால முகலாயர்கள் இருப்பாங்க, ஆனால் அது நமக்கு தேவையில்லை, சப்ஜெக்ட்டுக்கு இது மட்டும் போதும். ஓகேங்களா. முகலாய முதல் மன்னர் யாரு கேட்டாலும் சரி, கடைசி மன்னர் யாரு கேட்டாலும் சரி, இதுதான். ஓகேங்களா. பார்க்கலாமா, டக்கு பார்க்கலாமா ரைட். இதில் நான் டெல்லி சுத்தன ஒரு பாயிண்ட் சொல்ல மறந்துட்டேன். என்ன அப்படின்னா, இந்த முகமது கோரி இருக்காரு பாருங்க, முகமது கோரி சொன்னா இந்தியாவின் மீது படையெடுத்து தன்னுடைய ஆட்சியை நிறுவினார். அவர் டைமில் 2 போர் நடந்திருக்கும். அந்த போர் படிக்கணும். ஓகே, முதலாம் தரையன் போர் 1191 முகமது கோரிக்கும் நம்ம ஊர் மன்னர் பிருத்விராஜ் சௌகான் நடக்கும். ஆனால் முகமது கோரி தோற்றுருவார் ஃபஸ்ட்டு போரில். ஓகேவா. 2வது போர் வந்து இரண்டாம் தரையன் போர் 1192. 2வது போரில் முகமது கோரி ஜெயிச்சிருவார், பிருத்விராஜ் சௌகான் தோற்றுருவார், இந்தியாவோட போதை கைப்பற்றிடுவார். ஓகேவா. அந்த 2 போர் சொல்ல மறந்துட்டேன். அடுத்து இங்கே முகலாய போர் ஆட்சி அமைக்க காரணம் என்னன்னா, இந்த லோடி இருக்கான் பாருங்க, இப்ராஹிம் லோடி, அவன் ஃபேமிலிக்குள்ளே சண்டை. அந்த சண்டை காரணமாக ஆலம் கான் லோடி, தௌலத் கான் லோடி லெட்டரை போட்டு தான் பாபரை வர வச்சிருப்போம். பாபர் செவனேன்னு வேற எங்கேயாவது போயிருப்பார், அவரை இழுத்து போட்டு உள்ளே இழுத்து விட்டாங்க, முடிஞ்சு போச்சு. இப்போ லெட்டரை போட்டு இங்கே வர வச்சார், பாபர் சும்மா இருப்பார், அவர் கைப்பற்றி விட்டார். ஓகேவா. இப்போ பாபருக்கும் இப்ராஹிம் லோடிக்கும் 1526 ஏப்ரல் மாதம் ஒரு போர் நடக்குது. அதுதான் வந்து வரலாற்றில் மிக முக்கியமான போர், முதலாம் பானிபட் போர். சரிங்களா, ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா. அதில் பாபருக்கும் இப்ராஹிம் லோடி தோற்கடிக்கப்படுகிறார், பாபர் ஜெயிக்கிறார். அந்த பாபர் ஜெயிச்ச பாபர் தான் அடுத்து வரிசையாக போர், காக்ரா போர், ஓகேங்களா, சந்தேரி போர், ஓகேங்களா, வரிசையாக ஒரு 4 போர் நடக்குது. 4 போர்லையும் பாபர் ஜெயிக்கிறாரு. பாபர் தன்னுடைய ஆட்சி நிறுவுறாரு இந்தியாவில். ஓகே, குறுகிய காலம் தான் ஆட்சி புரிஞ்சிருப்பார், ஒரு 4 வருஷம் தான் ரூல் பண்ணியிருப்பார். பாபர் உருவாக்குறாரு இந்தியாவில் முகலாய வம்சத்தை உருவாக்குறாரு ஃபர்ஸ்ட் டைமாக. ஓகேங்களா. இப்போ பானிபட் போர், அப்புறம் வந்து காக்ரா போர், சந்தேரி போர், ஓகேங்களா, இன்னொரு போர் ஒன்று உண்டு. ஓகேங்களா. மொத்தம் 4 போர்கள் வந்து பாபரால் வரிசையாக இருக்குது. 26, 27, 28, 29 வரைக்கும் 4 போர் வந்து ரூல் பண்ணுவார். ஓகேங்களா. பானிபட்டு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா PKCK அப்படி சொல்லுவாங்க. பானிபட்டு, சி வந்து சந்தேரி, 28 சந்தேரி, லாஸ்ட்டு தான் காக்ரா. ஓகேங்களா. இந்த KFR வந்து பார்த்திங்கன்னா ஒரு போர் ஒன்று உண்டு. அந்த போரில் காக்ரா மறந்துட்டேன். ஓகேங்களா. ஒரே ஒரு போர் மட்டும் உண்டு, அது 1527 நடக்கும். ஓகேங்களா. கேல ஆரம்பிக்கும், இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் கேல, அதான் PKCK, CG இல்லாட்டி CKன்னு அதை சொல்லுவோம் ஷார்ட்கட். ஓகேங்களா. ரைட், அடுத்து பார்க்கலாமா. ரைட்டு, பாபர் 4 போர் தான் அவருடைய ஆட்சி, 4 போர் தான் வெற்றி அடைகிறார். ஓகே, 4 பேர் வெற்றி அடைஞ்சனால தான் இந்தியாவில் மிகப்பெரிய ஆட்சி நிறுவ முடிந்தது. பாபரை பற்றி வேறு என்ன பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாபர் வேறு எதுவும் செய்யலை, தன்னுடைய வாழ்க்கை வரலாறு சுயசரிதை நூலாக எழுதியிருக்கார். ஓகேதா. என்ன சுயசரிதை நூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துஸ்கி பாபரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சுயசரிதை நூலாக எழுதியிருக்கார். ஓகேதா. துருக்கிய மொழி துஸ்கி பாபரி. ரைட், இது பாபரை பற்றி. பாபர் இறந்து போயிடுவார், 1130 இறந்து போயிடுவார், சீக்கிரமான இறந்து போயிடுவார். அப்போ அவருடைய பையன் ஹுமாயூன், அப்போ பெரிய வந்து ராஜா, அவருடைய பையன் ஊதரத்தனமாக இருக்கிறாரு, பெரிய அளவுக்கு போர், நாட்டை ஆதரவு உடன்பாடு இல்லாமல் செழிப்புற ஆடம்பரமாக வாழ்கிறாரு. அப்படி ஆடம்பரமாக வாழும்போது தான் ஒரு நகரத்தை கட்டுறாரு. அதுதான் என்ன நகரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தீன் பானா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நகரத்தை கட்டுறார். ஓகேதா. என்ன சார் தீன் பானா, நல்லா ஆடம்பர நகரமாக கட்டுறாரு, பார்த்து கட்டினார். அடுத்து ஒரு மன்னர் வந்து இடிச்சு போட்டு போயிடுவார். ஓகேவா. தீன் பானா நகரத்தை கட்டுவதற்காக தன்னுடைய வாழ்நாளை செலவழிச்சார். இந்த இடைப்பட்ட கேப்பில் தான் யார் வந்து ஸ்ட்ராங் ஆயிடுவா அப்படின்னா, ஷேர்ஷா சூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மன்னர் என்ன ஆயிடுவார், ஸ்ட்ராங் ஆயிடுவார். இப்போ ஷேர்ஷா சூர் ஸ்ட்ராங் ஆனதுனால என்ன ஆகி போச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 பேருக்கு போர் நடக்குது. கன்னோசி போர், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு போர் சௌசா போர். சௌசா போர், கன்னோசி போர், 2 போர் 39-40 நடக்கும். 1539-40 2 போர்லையும் ஹுமாயூன் தோற்கடிக்கப்படுகிறார், ஷேர்ஷா சூர் ஜெயிக்கப்படுகிறார். ஜெயிச்சதுனால
ஹுமாயூனுடைய இடைப்பட்ட காலத்தில் ஷேர்ஷா சூர் தான் ஆட்சி புரிவார். ஓகேங்களா, ஹுமாயூன் பார்த்து முடிச்சு ஷேர்ஷா சூர் போகிறார். ஓகே, ஹுமாயூன் தீன் பானகரத்தை கட்ட ஆரம்பித்தார், ஆனால் இடிச்சு போட்டிருப்பார் ஷேர்ஷா சூர். போர் 2 போர் நடக்கும். அப்புறம் ஹுமாயூன் வந்து மீண்டும் 1555ஆம் ஆண்டு மீண்டும் கைப்பற்றுவார். ஆனால் அடுத்த வருஷம் மாடியில் போய் படிக்கட்டில் போயிட்டு புக்கை எடுக்கிறேன்னு சொல்லிட்டு ஏறி விழுந்து தவறி விழுந்து படிக்கட்டிலேருந்து இறந்து போயிருப்பார். இந்த மனுஷன் சாவு எப்படி தான் வருது பாருங்கள். ஓகேவா, ஒருத்தர் குதிரை மேலே ஏறி இருந்து கேம் விளாடும்போது ரிலாக்ஸாக இருக்கிற ஒரு கேம் விளாடும்போது இறந்து போகிறான். இன்னொருத்தர் படிக்கலாமா 7 படிக்கலாமே சொல்லிட்டு மேலே போயிட்டு வந்தால் அப்போ இறந்து போகிறான். சரி ரைட், சாவு எப்பவும் கூட வராது. ஓகே சரி, எப்போ வேணாலும் வரலாம். ரைட், இது வந்து ஹுமாயூனுடைய வரலாறு முடிஞ்சது. ஹுமாயூன் பெரிய அளவுக்கு கிடையாது. ஹுமாயூன் நாமா சொல்லிட்டு ஒரு புத்தகம் இருக்குது. சரிங்களா, அது வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய தங்கச்சி குல்தான் பேகம் எழுதியிருப்பாங்க. சரி ரைட், ஹுமாயூன் டாபிக் முடிஞ்சது. ஹுமாயூனுக்கு தான் பிறக்கக்கூடிய ஒரு குழந்தை தான் அக்பர். அக்பரை பற்றி அடுத்து பார்க்கலாம். அதுக்கு இடைப்பட்ட கேப்பில் நம்ம யாரை பற்றி படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷேர்ஷா சூரை பற்றி படிக்கணும். ஷேர்ஷா சூர் 2வது ஆப்கானிய வம்சத்தை உருவாக்கியிருப்பார். சரிங்களா, 2வது ஆப்கானிய வம்சத்தை உருவாக்கியவர் ஷேர்ஷா சூர். வேற என்ன ஷேர்ஷா சூர் செய்வார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷேர்ஷா சூரை பொறுத்த வரைக்கும் கிராண்ட் ட்ரங்க் சாலை அப்படின்னு சொல்லிட்டு டெல்லியிலிருந்து இங்கே சைடு கொல்கத்தா வரைக்கும் ஒரு பெரிய சாலை, கிராண்ட் ட்ரங்க் சாலையை உருவாக்குவார். அப்புறம் வந்து ஷேர்ஷா சூர் தான் வந்து நவீன நாணய முறையின் தந்தை என்று அழைக்கப்படுவார். ஷேர்ஷா சூருடைய கல்லறையை அவரே கட்டிக்குவார். ஓகேங்களா, என்ன கட்டிக்குவார் அப்படின்னா சசாரம், பீகார் இருக்கக்கூடிய சசாரங்கிற பிளேஸில் அவரே தனக்கான கல்லறையை அவரே கட்டிக்குவார். ஓகேங்களா, இது வந்து ஷேர்ஷா சூருடைய வரலாறு. ஷேர்ஷா சூர் நல்லா ஆட்சி பண்ணுவார், வேளாண்மைக்கு நல்லா பண்ணுவார். மன்னன் விவசாயி சீர்குலைந்தார், மன்னன் சீர்குலைவான் தான் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருப்பார். ரைட், எனிவே இது முடிஞ்சது. ஷேர்ஷா சூர் முடிஞ்சது. ஷேர்ஷா சூர் கடைசியாக 1545ஆம் ஆண்டு கலிஞ்சர் கோட்டை முற்றுகையின் பொழுது இறந்து விடுவார். முடிஞ்சு போச்சு. ரைட், அடுத்ததாக நம்ம என்ன பார்க்கணும், ஷேர்ஷா முடிஞ்சதுக்கப்புறம் திருப்பி ஹுமாயூன் கைப்பற்றுவார், இறந்து போயிடுவார். அடுத்து அக்பர் வரார். அக்பர் முக்கியமானது. ஓகேவா, நிறைய பார்க்கணும். அக்பர் மன்னராகிறார். 1556 மன்னராகிறாரு. மன்னர் ஆகும்பொழுது கழுதைய வெறும் வயசு 14 வயசு. 14 வயசுல சிறு வயதிலே மன்னராகிறாரு. எதுவுமே தெரியாதுன்னு சொல்லிட்டு அப்பா என்ன பண்ணியிருக்காரு, ஒரு பாதுகாவலர் நியமிச்சுட்டு போயிருக்காரு. கேட்பாங்க, அக்பருடைய பாதுகாவலர் யார்? பைரம் கான் கேட்பாங்க. சரிங்களா, பைரம் கான். அப்போ அக்பர் டைமில் 2 போர் நடக்கும். போரை பொறுத்த வரைக்கும் 2 போர். ஒன்று 2ஆம் பானிபட் போர் 1556ஆம் ஆண்டு அக்பருக்கும் ஹெமுவுக்கும் நடக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஹல்டிகட்டி போர் 1576ஆம் ஆண்டு ஹல்டிகட்டி போர் அக்பருக்கும் ராணா பிரதாப் சிங்கிற்கும் நடக்கும். ஓகேங்களா, இது வந்து போரை பொறுத்த வரைக்கும். வேற அக்பரை பொறுத்த வரைக்கும் ஸ்திரமையாக ஆட்சி புரிவார், நல்ல ஆட்சி புரிவார், நல்ல ஒரு மன்னர், சமய சார்பற்ற மன்னர்னா முஸ்லீம் மன்னர்களே அக்பர் தான் சொல்லலாம், சூப்பர் மன்னர். சரிங்களா, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அக்பரோட டைமில் இருந்த வருவாய்த்துறை அமைச்சர் ராஜா தோடர்மால். அக்பர் டைமில் இருந்த படை தளபதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ராஜா மான்சி. 2 பேர் முக்கியம். அக்பர் வந்து ஒரு ராஜபுத்திர இளவரசியை திருமணம் புரிஞ்சிருப்பார், அதுதான் ஜோத்பாய், அப்படி இல்லைன்னா ஜோதா அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுடைய காதல் கதை தான் ஜோதா அக்பர் சொல்லிட்டு படம் வந்துடும். ரைட், முடிஞ்சது. அடுத்து அக்பரை பற்றி வேற என்ன சொன்னால், அக்பர் வந்து ஜெசியா வரியை ரத்து செய்தார். அப்புறம் வந்து புனித யாத்திரை வரியை ரத்து செய்தார். அப்புறம் வந்து தீன் இலாஹி என்ற புதிய மதத்தை உருவாக்கினார். இப்தத் கானா என்ற கட்டிடத்தை உருவாக்கினார். ஓகேங்களா, இப்தத் கானா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டிடத்தை உருவாக்கினார். வேற அக்பர் பற்றி பார்த்தீங்கன்னா பைரம் கான் சொல்லிட்டேன். ஓகேங்களா, ஜோத் பாய் சொல்லிட்டேன். அக்பர் வந்து பார்த்தீங்கன்னா அதை வருவாய்த்துறையில் ஜப்தி முறையை வந்து தோடர்மால் அவங்கள வந்து பின்பற்றியிருப்பாங்க. அடுத்து அக்பருடைய வரலாறை கூறக்கூடிய நூல் வந்து பார்த்தீங்கன்னா ஐனி அக்பரி, அக்பர் நாமா அப்படின்னு சொல்லிட்டு 2 புத்தகம் இருக்கும். ஐனி அக்பரி, அக்பர் நாமா இருக்கும். சரிங்களா, அப்புறம் வந்து அக்பருடைய அவையில் இருந்த கதை ஆசிரியர் யாருன்னு கேட்பாங்க, பீர்பால். அக்பருடைய அவையில் இருந்த கதை ஆசிரியர் பீர்பால். ஓகேவா, அடுத்து அக்பரை பற்றி அவ்வளோதான். ஓகேங்களா, அதான் அக்பர் நல்லா ஆட்சி புரிவார். ஓகேங்களா, திறமையான ஆட்சி, சமய சார்பற்ற ஆட்சி. ஓகேங்களா, அக்பர் வந்து குஜராத்தை வெற்றி அடைந்திருப்பார். அந்த குஜராத்துடைய வெற்றி நினைவாக தான் ஃபத்தேபூர் சிறை கட்டுவார், அதுதான் தலைவரமாக வச்சிருப்பார். ஓகேங்களா, அக்பர் முடிஞ்சது. அக்பருடைய பையன் ஜஹாங்கீர். ஓகேங்களா, ஜஹாங்கீர் அப்பா மாதிரி கிடையாது. ஓகேங்களா, சமய சார்பற்ற மன்னர் கிடையாது. ஆட்சிக்கு வந்த உடனேயே 5வது சீக்கிய குரு அர்ஜுன் தேவை கொள்றார். சீக்கிய குரு கொள்றார். காலத்தில் இருந்த பெரிய மதங்களில் இந்து மதம், முஸ்லீம் மதம், சீக்கிய மதம் பெருசு. அந்த சீக்கிய மதத்தில் பஞ்சாபில் கலகம் ஏற்படுத்தினால நம்மளுடைய 5வது சீக்கிய குரு அர்ஜுன் தேவ ஜஹாங்கீர் கொள்றாரு. ஜஹாங்கீருடைய மனைவி பேர் ரொம்ப முக்கியம், நூர்ஜஹான். கேள்விப்பட்டிருப்பீங்க. ஓகே, நூர்ஜஹான் ஜஹாங்கீருடைய மனைவி பேர். ஏன்னா அவங்க தான் குறுகிய கால ஆட்சி புரிந்திருப்பாங்க. ஜஹாங்கீருடைய ஆட்சி காலத்தில் தான் வெளிநாட்டிலிருந்து பிரிட்டிஷ்காரர்கள் 2 ஆங்கிலேயர் வந்திருப்பாங்க. ஓகே, சார் தாமஸ் ரோ, இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா சார் ஃபர்ஸ்ட் வந்து வில்லியம். ஓகேங்களா, சார் வில்லியம். அப்புறம் வந்து 2வது தான் தாமஸ் ரோ. 2 பேர் வந்திருப்பாங்க ஜஹாங்கீர் ஆட்சி காலத்தில். அப்புறம் ஜஹாங்கீர் வந்து நீதிமணி சங்கிலிங்கிற கான்செப்டை வச்சிருப்பாரு. ஓகேங்களா, அவ்வளோதான். ஜஹாங்கீரை பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான். ஓகே, அக்பர் அப்பாக்காக ஒரு சமாதி கட்டியிருப்பார். ஓகேங்களா, முடிஞ்சு போச்சு.
ஜஹாங்கீருடைய பையன் தான் ஷாஜகான். ஓகேங்களா, ஷாஜகான் அப்படின்னா தாஜ்மஹால் வரும். எஸ், அவர் தான் வந்து கட்டிடக்கலையின் இளவரசன் என்று அழைக்கப்படுவார். ஏன் அப்படின்னா அநியாயத்துக்கு பில்டிங் கட்டியிருக்கார். தாஜ்மஹால், செங்கோட்டை, ஜும்மா மஸ்தி, முத்தி மஸ்தி, மோதி மஸ்தி, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஆண்டு வந்து செங்கோட்டை. ஓகே, இது எல்லாத்தையுமே வந்து நம்ம ஷாஜகான் கட்டியிருக்கார். வேற என்ன ஷாஜகான் கட்டினார்? ஷாஜகான் வந்து மயிலாசனத்தை உருவாக்கினார். மயில் தோகையிலேயே ஒரு சேர் எப்படி இருக்கு பாருங்க. ஓகே, ஆடம்பரம். ரைட். அடுத்து கோஹின்னு ஒரு வைரம் பெற்று அவர் வந்து சேரில் பதிச்சிருப்பாரு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஷாஜகானை பற்றி அவரோட ஷாஜகானை பற்றி ஓகேங்களா. மெயினாக கட்டிடக்கலை என்னென்ன கட்டிடக்கலை கட்டினாரு பார்த்து வச்சுக்கோங்க, அவருடைய காலம் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து ஷாஜகானுக்கு அடுத்து கடைசி முகலாய மன்னர் என்று அழைக்கப்படக்கூடியவர், முகலாய பேரரசு என்று அழைக்கப்படுவது அவுரங்கசீப். ஓகேவா, அவுரங்கசீப் தான் ரூல் பண்ணுவார். அவர் தான் வந்து அவர் அண்ணன் தம்பி. ஓகேவா, அவர் மூத்த பையன் கிடையாது. அண்ணன் தம்பிக்குள்ள சண்டை போட்டு அவர் ஆட்சியை பிடுங்கி தன் பக்கத்தில் கையை தக்க வச்சிருப்பாரு. ஓகே, அவுரங்கசீப் அவரும் வந்து உடனே 9வது சீக்கிய குரு தேஜ் பகதூர் அவரையும் கொள்வார். ஓகேங்களா, மெயினாக அவுரங்கசீப்புக்கும் சிவாஜிக்கும் ஃபைட் நடக்கும். 9வது சீக்கிய குருவை கொண்டுட்டு 10வது சீக்கிய குரு குரு கோவிந்த் சிங்கை வந்து நியமனம் பண்ணுவார். ஓகே, குரு கோவிந்த் சிங்கை வந்து நியமனம் பண்ணுறாரு. யார்? நம்மளுடைய அவுரங்கசீப். ஓகே, அவுரங்கசீப் வந்து பெரிய அளவு கட்டிடக்கலை இதெல்லாம் வந்து பெரிய அளவுக்கு போட்டியிருக்க மாட்டார் அவுரங்கசீப். ஓகேதா, வேற அவுரங்கசீப் வந்து மீண்டும் ஜெசியா வரியை விதித்தார். ஓகேதா, மதச்சார்பற்ற மன்னராக திகழ்ந்தார் அவுரங்கசீப். ஓகேதா, இவர் தான் அவுரங்கசீப் கடைசி முகலாய பேரரசர் முடிஞ்சு போச்சா? ரைட், முகலாயர் முடிஞ்சது. அடுத்து நம்ம யார் பார்க்கலாம் அப்படின்னா மராத்தியர்களை பார்க்கலாம். ஓகே, அடுத்து பார்க்கலாமா? அடுத்து வந்து மராத்தியர்களை பற்றி பார்க்க போகிறோம். ஓகே, மராத்தியர்களை பொறுத்த வரைக்கும் நிறைய மன்னர்களை பற்றி பார்க்க மாட்டோம். ஒரே மன்னர் டாமினன்ட் ஆவார். அவர் தான் யாருன்னா சிவாஜி. சிவாஜியும் அவுரங்கசீப்பும் சமகாலத்தில் 2 பேருக்கு தான் அநியாயத்துக்கு சண்டை நடக்கும். சிவாஜி ஒரு துடிப்புள்ள இளைஞர், பெரிய மன்னராக மராத்திய வம்சத்தை வந்து பெயர் சொல்லக்கூடிய அளவுக்கு மாற்றணும் யோசிக்கக்கூடிய ஒரு மன்னர் தான் சிவாஜி. ஒரு ஹிந்து மன்னர், அவுரங்கசீப் ஒரு முஸ்லீம் மன்னர். இதனாலே கருத்து முதல் ஏற்படுது. ஓகே, ஃபர்ஸ்ட் அவரை பற்றி பர்சனாலிட்டியில் பார்த்துக்கணும். சிவாஜியை பற்றி 1627 இருந்து 1680 வரைக்கும் அவருடைய காலம். ஓகேங்களா, அப்பா பேர் அப்பா பேர் வந்து சாஜி போன்ஸ்லே. குரு பெயர் தான் யாரு? ஆசிரியர் குரு பெயர் தான் தாதாஜி கொண்டதேவ். சமய குரு பெயர் வந்து துறவி ராம்தாஸ். அப்புறம் வந்து அம்மா பேர் ஜிஜி பாய், பையன் பேர் சாம்பாஜி, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ராஜாராம், பேரன் பெயர் சாகு. ஓகேவா, என்ன சரி குடும்பமே படிக்கணுமா? ரைட்டாக பார்த்து வச்சுக்கோங்க, பேர் மட்டும். குரு பேர் அப்பா பேரை பார்த்து வச்சுக்கோங்க போதும். சரிங்களா, ரைட், முடிஞ்சது பர்சனாலிட்டி. அடுத்து சிவாஜி வந்து துடிப்புல இளைஞராக இருக்கிறாரு. ஃபர்ஸ்ட் வந்து அவருக்கும் பிஜாப்பூர் சுல்தானுக்கும் சண்டை நடக்குது. ஓகேங்களா, அப்போ பிஜாப்பூர் சுல்தான் வந்து அப்சல் கான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நபரை வந்து 1259 மட்டும் தூது அனுப்புவார் அப்சல் கானை. அந்த அப்சல் கானை சிவாஜி கொன்றுவார். அதுக்கப்புறம் பிஜாப்பூர் சுல்தானுக்கும் சிவாஜிக்கும் சண்டை முற்றிவிடும். பிஜாப்பூர் சுல்தான் ஒரு கட்டத்தில் வந்து வயது மூப்பின் காரணமாக இறந்து போயிடுவார். ஓகேங்களா, சிவாஜி இந்த காரணத்தை பயன்படுத்தி கொண்டு அப்படியே அந்த பகுதியெல்லாம் ஆக்கிபை பண்ணிடுவார். ஓகேங்களா, இதே அறிந்து அவுரங்கசீப்புக்கு இவருக்கு பிரச்சனை வருது. அவுரங்கசீப் 2 பேர் தூது அனுப்புறாரு. ஃபர்ஸ்ட் வந்தது யாருன்னு கேட்பாங்க, சைஸ்டா கான். அடுத்து வந்து யாரு அப்படின்னு கேட்பாங்க. அடுத்து வந்து ஜெய்சிங். 2 பேர் வருவாங்க. சைஸ்டா கான் கூட உடன்பாடு இருக்காது. ஜெய்சிங் மன்னர் கூட உடன்பாடு ஏற்பட்டு 1665 ஆண்டு புரந்தர் உடன்படிக்கை என்ற உடன்படிக்கை வந்து கையெழுத்திடப்பட்டது. சரிங்களா, ஓகே, 1665 ஆண்டு புரந்தர் உடன்படிக்கை கையெழுத்திடப்பட்டது. இது வந்து சிவாஜிக்கும் ஜெய்சிங்க்கும் அவுரங்கசீப் இடையே கையெழுத்திடப்பட்டது. தூக்கி ஜெயிலுக்குள்ளே போட்டுருவாங்க யாரை? சிவாஜியை. அப்புறம் சிவாஜி அங்கேருந்து நைஸ் பூரா தப்பிச்சு வெளியே வந்துடுவார். வந்து அவுரங்கசீப்பும் ரொம்ப டார்ச்சர் கொடுப்பாரு. அதனால் சிவாஜிக்கு மொத்தம் 2 பட்டப்பெயர் ஒரு பட்டம் இருக்குது. ஓகே, 2 பட்டப்பெயர் என்ன? மலை எலி அப்படி சொல்லுவாங்க. ஏன்னா வந்து ஒரு கொரில்லா போர் முறையை கற்றுக்கொண்டதுனால மலை எலி சொல்லுவாங்க. அடுத்ததாக பார்த்துக்கிட்டிங்கன்னா தக்கான புற்றுநோய் அப்படி ஒரு பட்டப்பெயர். அடுத்து வந்து இவர் சூட்டிக்கொண்ட பட்டம் 1674 ஆண்டு ராய்கர் கோட்டையில சூட்டிக் கொள்வார். சத்ரபதி என்ற பட்டத்துடன் முடியரசு கொண்டு மன்னராக மாறுகிறார். ஓகே, சத்ரபதி அப்படின்னு சொல்லிட்டு. சிவாஜி பத்தி, சிவாஜி தன்னுடைய அவையில அஷ்டபிரதான் என்ற அமைப்பு வச்சிருப்பாரு. 8 பேர் கொண்ட அமைச்சரவை. அஷ்டபிரதான ஹெட்டே யாருன்னா பேஷ்வா தான். பின்னாட்களில் பேஷ்வா தான் வந்து தலைமையை தாங்குவாங்க. இது ஒரு கதை. அப்புறம் சிவாஜி அவருடைய அவையில விதித்த வரி பெயர் சர்தேஷ் முகி. சவுத் 2 வரி. சவுத் வந்து 4ல் 1 பங்கு, சர்தேஷ் முகி 10ல் 1 பங்கு. முடிஞ்சு போச்சா? அடுத்து என்னப்பா? எஸ், அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இவ்வளோதான். சிவாஜியை பற்றி இவ்வளோதான். சின்ன விஷயம் இருக்கும். ஓகேங்களா, அவ்வளோதான், மேக்ஸிமம் அவ்வளோதான். முக்கியமான பாயிண்ட் நம்ம சொல்கிறோம் ரிவிஷனுக்கு ஏற்ற மாதிரி. சரிங்களா, அஷ்டபிரதான பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து சிவாஜி இறந்ததுக்கப்புறம் நிறைய சண்டை குடும்பத்துக்குள்ளே. ஓகேவா, சாம்பாஜி செத்து போயிடுவார். வெளியே இருந்து ஜெயிலிருந்து சாகு வருவார். சாகுவுக்கும் சின்னம்மா யார்? நம்மளுடைய தாராபாய்க்கு சண்டை நடக்கும். அதுக்கப்புறம் பாலாஜி விஸ்வநாத் தலைமையில் சாகு வந்து கைப்பற்றுவார். சாகு ஓரமாக ஓய்வெடுக்க போயிடுவார். பாலாஜி விஸ்வநாத்
முதல் பேஷ்வா ஆட்சியாளராக மாறுறாரு. அடுத்து வந்து பாலாஜி விஸ்வநாத்துக்கு அப்புறம் வந்து இன்னொரு மன்னர், இன்னொரு பேஷ்வா லாஸ்டா பாலாஜி பஜிரவ். ஓகேங்களா, இவர் வந்து ஆட்சி அமைப்பார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 3ஆம் பானிபட் போர் 1761ஆம் ஆண்டு மராத்திய வம்சத்துக்கும் வெளிநாட்டிலிருந்து ஒரு வந்து ஆப்கானிய மன்னர் நடைபெறும். அதோட மராத்திய வம்சம் பெரிய அடி வாங்கிடும். பின்னாட்கள் 5 குடும்பங்களாக பிரிஞ்சு போயிடும். ஓகேங்களா, யாரெல்லாம் அப்படி பார்த்தீங்கன்னா பூனே பகுதி, நாக்பூர் பகுதி, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பூனே, நாக்பூர், அப்புறம் வந்து பரோடா பகுதி, குவாலியர், இந்த மாதிரி 5 பகுதிகளாக 5 குடும்பங்களாக சிதறி போயிடுவாங்க. பேஷ்வா, கெய்க்வாடு, இந்த மாதிரி 5 குடும்பங்களாக சிதறி போயிடுவாங்க. அதோடைய மராத்திய வம்சம் முடிஞ்சிடும். ஓகேங்களா, இவ்வளோ தான் மராத்திய வம்சம். இதில் முகலாயரோட கேள்வி வைக்க மறந்துட்டேன். முகலாயரோட கேள்வி பொறுத்த வரைக்கும் அக்பருடைய பாதுகாவலர் பெயர் என்ன? கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து ஜிஸ்யா வரியை மீண்டும் விதித்தவர் யார்? 6 பேர் தான். கமெண்ட் பண்ணுங்க. 2ஆம் பானிபட் போர் எந்த வருஷம்? கமெண்ட் பண்ணுங்க. சரிங்களா, 3 கொஸ்டின். இப்போ மராத்தியர்களை பொறுத்த வரைக்கும் கொஸ்டின் சொல்லுங்க. மராத்தியர்கள்ல எந்த கோட்டையில் சிவாஜி முடிசூட்டி கொண்டார்? ஓகே, சிவாஜி என்ன போர் முறையை கையாண்டார்? கமெண்ட் பண்ணுங்க. சரிங்களா, அடுத்த ராஷ்டிரக்கூடிய விஜயநகரம் பாமணி மட்டும் சொல்லி முடிச்சிடலாம். ஓகேங்களா, கண்டினியூவா பேச முடியல. ஓகேவா, ரைட். விஜயநகரம் பாமணி. விஜயநகரம் தோற்றுவித்த ஆண்டு ஓகே இதை கேட்பாங்க. 1336ஆம் ஆண்டு. ஹரிஹரா புக்கா 2 பேர். ஓகே, இந்த 2 பேர் தான் தோற்றுவிப்பாங்க. ஹரிஹரா புக்கா. மொத்தம் விஜயநகரத்தில் 4 வம்சம் இருக்கும். சங்கம வம்சம், சாலுவ வம்சம், சங்கம, சாலுவ, துளுவ, ஆரவீடு வம்சம். மொத்தம் 4 வம்சம் இருக்கும். ஓகேங்களா, 4 வம்சத்தில் சங்க வம்சத்தில் தான் இவங்க ஹரிஹரா புக்கா தோற்றுவிப்பாங்க. அதில் மெயினாக வந்து புக்காவுடைய பையன் தான் பார்த்தீங்கன்னா அவர் பேர் என்ன அப்படின்னா குமார கம்பண்ணா. அவரை பற்றி ஒரு குறிப்பு இருக்கும். குமார கம்பண்ணா மதுரை வரைக்கும் படையெடுத்து வெற்றி பெற்றிருப்பார். அந்த வெற்றி நினைவாக குமார கம்பண்ணாவுடைய மனைவி கங்கா தேவி என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு புக் எழுதுவாங்க. என்ன புக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன புக்குன்னா மதுரா விஜயம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் எழுதுறாங்க கங்காதேவி. சரிங்களா, அப்புறம் அப்படியே வந்து சங்கம் வம்சம் ரூல் பண்ணுறாங்க, சாலுவ வம்சம் ரூல் பண்ணுறாங்க. இவங்க ரூல் பண்ணிருக்கும் போது இவங்க எல்லாத்துக்குமே விஜயநகரத்துக்கும் பாமணிக்கும் அடிக்கடி சண்டை நடந்துக்கிட்டே இருக்கும். மாற்றி மாற்றி வெற்றி தோல்வி இருக்கும். சரிங்களா, அப்புறம் சங்கம் வம்சம் முடிஞ்சது. துளுவ வம்சத்தில் ஆக சிறந்த ஒருத்தர் மன்னர் வராரு. அவர் தான் நமக்கு படிக்க வேண்டிய முக்கியமான ஒரு மன்னர், கிருஷ்ணதேவராயர். 1520 தான் ஆட்சி புரிவார் கிருஷ்ணதேவராயர். இவர் வந்து துளுவ வம்சத்தை சேர்ந்தவர். ஆந்திர போஜர் என்ற பட்ட பெயர் இருக்கு. இவருடைய அவையில வந்து அஷ்டதிக் கஜம் அப்படின்னு சொல்லிட்டு 8 அமைச்சர்கள் இருப்பாங்க. 8 சமஸ்கிருத புலவர்கள் இருப்பாங்க. அஷ்டதிக் கஜம். ஓகே, அதுல முக்கியமானவர் தான் தென்னாலிராமன். கேள்விப்பட்டிருப்பீங்க. சரிங்களா, அதே மாதிரி கிருஷ்ணதேவராயர் எழுதி புத்தகம் கேட்பாங்க. அமுக்த மல்யுத்தா. ஓகே, ஆண்டாளை பற்றிய புத்தகம். அடுத்து பார்த்தீங்கன்னா அமுக்த மல்யுத்தா. அப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா வேற புக்கு வந்து உஷா பர்ணயம், ஜாம்பாவதி கல்யாணம். இந்த மாதிரி மொத்தம் 3 புக்கு கிருஷ்ணதேவராயர் எழுதியிருப்பார். சரிங்களா, ஒரு தென்னாலிராமன் பாண்டுரங்க மகாமத்தியம் சொல்லிட்டு தென்னாலிராமன் ஒரு புத்தகம் எழுதியிருப்பார். அடுத்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணதேவரை பற்றி ப்ரீவியஸ் இயரில் பிசிலே கேட்டிருக்காங்க. கொஞ்சம் படிச்சு வச்சுக்கோங்க. சரிங்களா, காலம் சொல்லிட்டேன். அஷ்டதிகஜம் தென்னாலிராமனுடைய வரலாறு நம்ம படங்களை கூட பார்த்துருப்போம். அதே மாதிரி விஜயநகர பேரரசோடைய சின்னம் என்ன கேட்டாங்கன்னா பன்றி, வராகன்னு சொல்லுவாங்க. நாணயத்தோடைய பெயரும் வராகன் தான். சரிங்களா, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கடைசி வம்சம் தான் பேணுகொண்டா. கடைசி வம்சம் தான் ஆரவீடு. ஆரவீடோட தலைநகரம் மட்டும் பேணுகொண்டா. மீதி எல்லாத்தோடைய தலைநகரம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஹம்பி தான் தலைநகரமாக இருக்கும். சரிங்களா, ரைட், முடிஞ்சது. வேற விஜயநகரம் அவ்வளோதான். விஜயநகரை பற்றி பெரிய அளவுக்கு அவ்வளோதான். கிருஷ்ணதேவர ஆட்சி காலத்துக்கு அப்புறம் கொஞ்சம் சண்டைகள் பெரிய அளவுக்கு ஆகும். அந்த டைமில் விஜயநகர பேரரசுக்கும் பாமினி அரசுக்கும் 1565ஆம் ஆண்டு ஒரு போர் நடக்கும். அந்த போருக்கு பேர் தான் தலைக்கோட்டை போர் அல்லது ராட்சச தாங்கடி அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு போர் இருக்குது. அதுதான் பார்த்தீங்கன்னா கடைசி நடந்த போர். அதில் விஜயநகர பேரரசு படுதோல்வி அடையும். முடிஞ்சு போச்சு. விஜயநகர பேரரசுகள் மீண்டு எழாத அளவுக்கு ஆகிடும். பாமணி அரசு ஸ்ட்ராங் ஆயிடும். பாமணி அரசு கிடையாது, பாமணி அரசுடைய 5 துண்டுகள் நான் சொல்றேன். சரிங்களா, இவங்க தோன்றதுக்கு அப்புறம் ஆரவீடு வம்சம் பெரிய அளவுக்குலாம் இருக்காது. சின்ன பகுதியாக ரூல் பண்ணிருப்பா. பேணுகொண்டா சந்திரகிரி பக்கத்தில் இருப்பாங்க. இந்த வருஷம் எஸ்ஐ கொஸ்டின் அந்த கொஸ்டின். சரிங்களா, ரைட். இதோடைய விஜயநகர பேரரசு முடிஞ்சது. 4 வம்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா, அடுத்து பாமினி வம்சம். பாமினியம் பொறுத்த வரைக்கும் 1347 வந்து அலாவுதீன் ஹசன் கங்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மன்னர் தான் உருவாக்கி இருப்பாரு. பெரிய அளவுக்கு அது எதுவும் கிடையாது. மொத்தம் 18 மன்னர்கள் இருப்பாங்க. ஓகேங்களா, பாமினி அரசுல. அப்புறம் பாமினி அரசை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மசூதி கட்டியிருப்பாங்க. மகா மசூதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மசூதி கட்டியிருப்பாங்க.
மேற்படி பாமணி அரசு பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான். ஓகேங்களா, பேர் சொல்கிறது பாமணி அரசு பின்னாட்களில் 5 துண்டுகளாக பிரிஞ்சு போயிடும். அது வந்து இந்த 3ஆம் முகமது ஷா சொல்லிட்டு மன்னர் இருப்பார், அவருக்கும் முகமது கவான் அவரை தூக்கில் போட்டதுனால, அவருடைய அமைச்சர் தூக்கில் போட்டதுனால பிரச்சனை ஆகிட்டு பாமணி வம்சம் சிதைவடைந்து 5 துண்டுகளாக பிரிஞ்சிடும். பிடார், பெரார், கோல்கொண்டா, அகமது நகர், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஊர், 5 ஊர்களாக சிதைவடைந்திடும். இந்த 5 ஊர்களும் சேர்ந்து தான் இங்கே விஜயநகர பேரரசை 1765 போரில் வந்து தோல்வி அடைய வச்சிருக்கும். இதோட பாமணி அரசு முடிஞ்சது. சரிங்களா, ரைட். இதோட நம்ம இடைக்கால வரலாறு முடிஞ்சது. கொஞ்சமாக நீங்கள் லேட்டர் சோழா சேட்டர் பாண்டியஸ் பார்த்துக்கோங்க. சரிங்களா, இல்லை யார் சோழ வம்சத்தில் மீட்டர் செஞ்சு யார் விஜயராய சோழன். ஓகே, சோழ வம்சத்தில் பின்னருக்கு வந்து ராஜராஜ சோழன். ஓகே, அவர் என்ன கட்ட கோயில் கட்டினது, ராஜேந்திர சோழன் கட்டின கோவில்கள், கட்டிடக்கலைகளை வச்சு ரைட்டாக பார்த்து வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து பாண்டிய வம்சத்தில் பெரிய அளவுக்கு இருக்காது. ஓகேங்களா, மீட்டரை செய்தவர் ஒரு பாண்டியன் வருவார். ஓகேங்களா, சம்திங் அரிக்கேசரி மரணம்னு நினைக்கிறேன், மறந்து போச்சு. ஓகேங்களா, அந்த பாண்டிய வம்சத்தில் ஒரு கிராண்ட் சொல்லிட்டுக்கோங்க. முடிஞ்சிட்டுனா இடைக்கால இந்தியாவும் இதுவும் முடிஞ்சது. ஓகேங்களா, மேக்ஸிமம் எல்லாமே நம்ம கவர் பண்ணியிருக்கிற ரிவிஷனில் ஓரளவு சொல்லியிருப்போம். வீடியோ எப்படி இருக்குதுங்கிறத கமெண்ட் பண்ணிங்க. அடுத்ததாக நவீன கால இந்தியா இருக்குது, நிறைய எடுக்கணும். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். சரிங்களா, முடிஞ்ச அளவுக்கு நான் போட்டிருக்கேன். ஓகேங்களா, தேங்க்யூ.